ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்னைக்கு நிறைய பேர் ஃபோனில் ஒரு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரௌசரா யூசி ப்ரௌசர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்து மாறிச்சுன்னா இந்த யூசி ப்ரௌசர் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரௌசர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த யூசி ப்ரௌசர் நீங்களுமே யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. அதாவது நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது ஏதாவது ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ண போட்டிருக்கீங்க, ஸோ அது டவுன்லோட் ஆகினதுக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகலை, இல்லாட்டி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறப்ப நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகலை. இப்படி யூசி ப்ரௌசரில் வந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகாட்டி இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த இஷ்யூவை எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க போன்ல யூசி ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே சென்டர்ல நீங்க வந்து பார்க்கலாம் 3 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ்ல பார்க்கலாம், நீங்க நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் இந்த இடத்துல புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத பாருங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பா எனேபிள் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து எனேபிள்ல இருக்காட்டியே டிசபிள்ல இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த யூசி ப்ரௌசர்ல வராது. ஸோ இந்த ஒரு விஷயத்த செக் பண்ணிருங்க. அடுத்ததா உங்க போன்ல செட்டிங்ஸ் உள்ள நீங்க போகணும். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸ்ல பாருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதுல சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பார்ல யூசி அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா யூசி ப்ரௌசர் ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எல்லோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கான்னு பாருங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பா நீங்க எனேபிள் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல டிசபிள் இருக்குமா இருந்தாலுமே யூசி ப்ரௌசர் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது. ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே செக் பண்ணி எனேபிள் பண்ணிருங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடையுமே நீங்க ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்து எனேபிள் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூசி ப்ரௌசர்ல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வரும். நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ சொன்ன ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகிச்சா இல்லைன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.